உங்கள் மெக்கானிக்கு டாடா கோல்டு பெட்ரோல் வண்டியோட ஃபால்ட்டு ரன்னிங்கில் வந்து குருன்னு ஒரு சவுண்டு வருது, நாய்ஸ் வருது. அது எதுலன்னு பார்க்கணும். வீல் தூக்கி பார்த்ததுல இதில் நாய்ஸ் வர மாதிரி இருக்குது. எவ்வளோ தட்டி வெளியே ஒரு வழியாக எடுத்தாச்சு. வந்து லைனிங் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து சுத்தமாகவே இல்லை. லைனிங்கு வெடிப்பு வேறு விட்டுருக்கு. இதனாலே டச்சப்பில் வந்து சவுண்டு வரும், கிறுக்கிறுன்னு வந்து சவுண்டு வருது. அதான் நம்ம லைனிங் மாற்றிட்டேன்னா அந்த ஃபால்ட் வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரிங்கு எடுத்துகிட்டு லாக் எடுத்துகிட்டு கீழே உள்ள ஸ்ப்ரிங் எடுத்திங்கன்னா மொத்தமாக வெளியே வந்துடும். மாட்டும் போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாட்ட வேண்டியதான். இப்போ தான் தெரியுது வந்து எதனால் ஜாமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து இழுத்தா கூட ப்ரெஸ் பண்ணால் கூட வந்து உள் வாங்க மாட்டேங்குது, விரிச்சா கூட வந்து விரிய மாட்டேங்குது. இந்த ரிவிட்டு பிடிச்சிருக்கிறனால, ஜாம் ஆகிருக்கிறனால தான் இந்த லைனிங் வந்து சொட்டை விழுந்துருக்கு. ஒரு வழியாக லைனிங் மாட்டியாச்சு. அதுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதனால தான் சவுண்ட் வருது. இந்த பட்டி ஜாயிண்ட் விட்டுருக்கு, இந்த மெட்டீரியல் இருந்து அந்த ஜாயிண்ட் விட்டு இருக்கிறதுனால தான் ஸ்ப்ரிங்கு எல்லாம் இழுத்து உக்கார வைக்கிற டைப்பு தான். வந்து மொத்தம் ஃபினிஷ் பண்ணியாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபுல் டவுன் பண்ணிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து ட்ரம் ஏற்றணும். அப்போ தான் வந்து பெடல் வந்து மேலே நறுக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரம்மை வந்து தேய்ச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது, லைனிங் வந்து ஓடும், இருந்தாலும் வந்து திக்னஸ் இருக்குது. செட்டாக தான் வந்து மாற்றுற மாதிரி. அதுக்காக இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு மாட்டி விட்டுருலாம். ஒரு வழியாக வந்து வேலை முடிச்சாச்சு. வீல் இறக்கிட்டு பக்காவாக இருக்குது. வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல தகவலை தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.